நான் ஒரு ஒரு ஆலிம் ஒன்று பேசுகிறத கேட்டேன். அவர் வந்து முதலாவது கேட்ட கேள்வி எனக்கு ஜமாத்துக்கு ஆதாரம் ஈக்குதா, அதுதான் முதலாவது கேட்குற கேள்வி. இன்றைக்கு இவ்வளோ வாகனம் ஈக்குது, கார் ஈக்குது, காரில் ஜமாத் போயிடும், வேனில் ஜமாத் போயிடும், பஸ்ஸில் ஜமாத் போயிடும், இதில் இந்த ஜமாத் ஆக்களுக்கு என்ன பைத்தியமாக நடந்து கொண்டு போய்த்து ஜமாத் தொலைப்பு செய்கிறதுக்கு என்று கேட்டார். கேள்வி உண்டு, அதுக்கு ஆதாரம் ஈக்குதா, ஹதீஸ்கள் ஆதாரம் ஈக்குதா, அப்படி தான் கேட்டார். ஓகே, ஹதீஸ்களில் ஆதாரம் நாங்கள் காட்டினாலும் அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் மேபி ஒட்டகம் குதிரை தான் ஈஞ்சி அந்த காலத்தில் நடந்து போனாலும் மேபி அவங்களுக்கு வானமீக்கள் ஆகித்தான் நடந்து போனாங்க. இன்றைக்கு தானே வேண்டி மட்டும் வானமிக்கு ரோடு வலிக்குது, இதுக்கு என்னத்துக்கு போகணும். அந்த காலம் டெக்னாலஜி டெவலப் இல்லை. இப்போ இன்னொரு அதே கேட்டகரிக்கு எடுக்கலும். இப்போ நீங்கள் கஸ்தே போகணுமா, உங்களுக்கு ஃபோனில் பண்ணணுமா, அவர் அது இதுவும் சொன்னார். அது பயணம் சொல்கிறவர் அவர் சொன்னார், இன்றைக்கி ஒவ்வொரு அடுத்த அமைப்பில் இருக்கிறாக்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் பள்ளியில் வந்து கஷ்டப்படணும், தாங்கணும், உங்களுக்கு என்ன செய்யலும், ஃபோன் எடுத்தாலே உங்களுக்கு என்னது இஸ்லாமுடைய விஷயங்கள் படித்து கொள்ளையிலும், நீங்கள் இந்த ஒரு எஃபர்ட் ஒன்று கொடுத்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் இதை கேள்வி முதலாவது கேட்டார். அதுக்கு ஆதாரம் மீகிதான். ஒவ்வொரு உடுப்பது அது பேசுகிறது, கஷ்டப்பட்டு தீனுடைய உழைப்பு செய்கிறது, பேசிக்காக வானம் வச்சுக்கொண்டு வயசு ஜமாத்தில் போகிறதுக்கு ஆதாரம் மீகிதான் என்று கேட்டார். ஸோ அதை சொல்லித்தான் இந்த சம்பவத்தை சொன்னார். இது வந்து சூரா நமுல்ல வர சம்பவம். நான் கேட்டிக்கிறோம் முதுது பறவையில சம்பவம். பொறுமதியான சம்பவம் உண்டு. இது தவத்தோட உழைப்புக்கும் உம்மத்தோட கவலைக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், பெரிய சம்பவம் உண்டு. நான் வந்து அந்த இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அந்த தஃப்சீர் உலமாக்கள் எழுதுகிறாங்க, அந்த பறவைத்தான் வந்து உழுவு எடுக்கிற தண்ணி ஈக்கிற இடத்தை காட்டும் என்று சொல்லி. ஸோ அப்போ அது பறவை லேட் ஆகுது, அப்போ தொழுகைக்கு டைமும் லேட் ஆகுது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடும் கோபத்தில் சொல்கிறாங்க. இது கருத்துப்படை, இப்போ நான் சொல்கிறதுலாம் கருத்துப்படு தான். இதுக்கு தெளிவான குர்ஆன் ஆயத்துக்கள் இது எனக்கு எனது சரியான ரீசன் சொல்லாட்டி அதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுப்பேன் கருத்துப்பட அவங்க சொல்கிறாங்க. அது குர்ஆன் ஆயத்துக்கள் இருக்குது அதுக்கு. ஸோ அவங்க வந்தோடனே அவங்க என்னத்துக்கு லேட்டுன்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஊரில் ஒரு ராணி இருக்கிறா, அவங்க வந்து என்னது அந்த ஊராக்களும் அவங்களும் சூரியனை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ பேசிக்காக அவங்க தண்டனை கிடைக்குது இல்லை அது குருவிக்கு. அப்போ சொன்ன விஷயம் ஆக முக்கியமான விஷயம் ஒன்று தான். ஏன்னா அது வந்து உம்மத்துடைய கவலையோட விஷயம் உண்டு. ஸோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுக்கு அவங்களுக்கு இது பறவைக்கு தண்டனை கொடுக்கலாம். ஸோ சுபானில் அது பறவை எவ்வளோ ஃபிக்ராக இருந்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துக்கு. ரைட், ஓகே. அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்போ வந்து அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அது பல்கிஸ் ராணிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. அது லெட்டரும் குர்ஆனில் வந்திக்குது. நான் சூரா நம்ம தஃப்சீர் பார்க்கல, ஆனால் உலமாக்கள் சொல்கிறாங்க அது லெட்டரும் குர்ஆனில் இருக்குது. பிஸ்மில்ல அது அடிஷனல் பிஸ்மி ஒன்று வந்திக்குது குர்ஆனில் அது லெட்டருக்கு. அப்போ அதை சொன்ன ஆலிம் சொன்னார் அதை இது தஃப்சீர்கள் எழுதிக்குதுண்டு. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துக்கும் அது பல்கிஸ் ராணி இந்த இடத்துக்கும் இடையில் இருக்கிற தூரம் வந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர். அப்போ ஆல்ரெடி அது பரவ 4000 கிலோமீட்டர் பறந்துக்கிட்டாங்கிட்டு. அதுக்கப்புறம் 4000 கிலோமீட்டர் ஆல்ரெடி வந்துக்குது. அப்போ 8000 கிலோமீட்டர் சரியா. இப்போ லெட்டர் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கொடுக்குறதுக்கு. அப்போ அதே சூறா நம்மள அதே சூறாவில் இன்னொரு 2 இடத்துல அதுக்கு புறவார இது தான் இது 2 இடமும் எனக்கு நினைவீரமாக்கி அது 2 இடமே இல்லை. அது புறவார சம்பவத்தில் சொல்லப்பட்டது அது பல்கிஸ் ராணிட சிம்மாசனம் அது 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 ஆவியில் ஒரு இந்த பஸ்னான சிம்மாசனம் என்று சொல்கிறாங்க. அது எனக்கு இங்கே யாரு கொண்டு தரையிலும் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ அதில் வந்து 2 பேர், ஒன்று வந்து ஒரு ஜின் உண்டு, ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கமான ஒரு அடியான் உண்டு. அப்போ எனக்கு நினைவுகிற மாதிரிக்கு குர்ஆனில் இது தெளிவாகிக்குது இந்த ஆயத்கள். நான் வந்து என்னது அது ஜின் சொல்லுது, நீங்கள் எலும்பி உட்கார்ற அந்த டைமில், அப்போ என்ன எலும்பி உட்காரத்துக்கு எவ்வளோ நேரம் போகும், ஒரு செகண்ட் 2 செகண்ட் சரி போகாது. அந்த டைமில் நான் என்ன செய்கிறேன், அதை புட்டுவதை கொண்டாந்து தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா அதை மூமின் அது அல்லாவோட கனெக்ஷன் இருக்கிற அவர் சொல்கிறாரு, நீங்கள் கண்ணை பொத்தி திறக்கிற இடையில் அப்போ 1 செகண்டுக்கும் குறம், அந்த கேப்பில் நான் அதை இடையில் நான் உங்களுக்கு கொண்டாந்து தரேன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் இம்பார்ட்டண்டாக விளங்கணும் என்றார், அது ஆலிமும் சொன்ன விஷயம் தான் இம்பார்ட்டண்டாக விளங்கணும் என்றால், இன்றைக்கி நாங்கள் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை பற்றி எவ்வளோ பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த லெவல் டெக்னாலஜி இன்னும் எங்கேயுமே
அட்வான்ஸ் ஆகல. இதுக்கு சொல்லுவாங்க டெலிபோர்ட்டேஷன் என்று. டெலிபோர்ட்டேஷன் வந்து இன்றைக்கி சயின்டிஸ்ட்மார் அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து அது டெலிபோர்ட்டேஷன் வந்து டெவலப் ஆகல. அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல ஈந்து என்ன செய்கிறது, காணாமல் போய்த்து இன்னொரு இடத்துல உருவாகுது. இதுக்கு தான் சொல்லி டெலிபோர்ட்டேஷன் என்று. ஆனால் டெலிபோர்ட்டேஷனுக்கு இன்றைக்கி எவ்வளோ ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் டெலிபோர்ட்டேஷனை எந்த சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிக்கல, ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறோம் அந்த காலம் தானே என்று சொல்லி. அப்போ அது டெக்னாலஜியில் ஆக உயர்ந்த காலம் ஒன்று என்று சொன்னால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ன்ற காலம் தான். ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி. இப்போ நாங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு புட்டுவதை இங்கே கொண்டாடுமா, எவ்வளோ பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி சரி ஏலாம். ஸோ டெக்னாலஜி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த காலத்தில் அளவுக்கு டெக்னாலஜி எப்போயுமே டெவலப் ஆகிக்கல. ஸோ ஆக டெக்னாலஜி உயர்ந்த டெக்னாலஜி இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வந்து அதை தவத்துடைய உழைப்பு செய்கிறார்களுக்கு கொடுக்குற இது வந்து என்ன, இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிற காலத்தில் நீங்கள் ஏன் தவத்துடைய உழைப்பை மேனுவலாக செய்கிறீங்கன்ட்டு தானே. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவ்வளோ டெக்னாலஜி ஈந்தும் அப்போ அது ஆலிம் சொன்ன விஷயந்தான். இப்போ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி ஈக்க போகல. அந்த லெட்டரை ஒரு நார்மல் மூளை ஈக்கிற ஒருத்தருக்கும் விலகும் இந்த லெட்டரை என்னது. இந்த லெட்டரை வந்து ஒன்றும் அது ஜின்னு குடிச்சிக்கணும், ஒன்றும் அதை மனுஷனுக்கு குடிச்சிக்கணும், அட்லீஸ்ட் அது ஜின்னுக்கு சரி குடிச்சிக்கணும். ஏன்னா அது ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். எப்போயுமே நான் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் தான் ட்ரை பண்ணோம். அப்போ அப்படின்னு சொன்னால் இந்த குருவிக்கு கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது, அது ஆல்ரெடி டயர்ட் ஆகிக்கும் போயிட்டு வந்து மரம் பெய்து வர்றதுக்கு இன்னொரு 8000. அப்போ அவர் சொன்னார் 16000 கிலோமீட்டர் போகணும். அதுவும் இருக்கிற டைம் அது 4000 கிலோமீட்டர் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். இப்போ இதை வந்து ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் கண்ணை பொத்து திறக்கல அதை லெட்டர் அனுப்பிடலும். ஆனால் குர்ஆனில் தெளிவாக வருது, அந்த லெட்டர் வந்து அது குருவிகிட்ட கையில் தான் கொடுக்கப்படுது. அதை கொடுத்துட்டு அப்போ அவர் கேட்ட கேள்வி என்ன தான், இவ்வளோ டெக்னாலஜி டெவலப், இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு போகல, இவ்வளோ ஹை டெக்னாலஜி இருக்குது, ஹையஸ்ட் கம்யூனிகேஷன் மெத்தட் இருக்குது, ஈக்க போகல ஒரு லெட்டரை அந்த ஜின்னுக்கோ அதை மனுஷனுக்கோ கொடுக்காம அதை ஜென்ரலாக ஏன் இந்த குருவிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இதை தான் அவர்கிட்ட டாபிக், இதுதான் அவர்கிட்ட பயான், அவர்கிட்ட கன்க்ளூஷன். அதை சொல்லுவாங்க மோட்டோ ஆஃப் தி ஸ்டோரி என்று அவர் சொன்னார். அதை சொல்லிட்டு சொன்னார், அதில் 2 படிப்பினை தஃப்சீர் உலமாக்கள் எழுதுகிறாங்க. 1வது படிப்பினை, யாருக்கு உம்மத்துடைய கவலை இருக்குதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வச்சு தானே வேலை வாங்குவோம். அது 1வது. இதுக்கு அந்த டைமில் சொன்ன டைமில் உண்மைக்குமே என் உள்ளத்துக்கு பட்ட ஒரு சம்பவம் தான். அதுதான் மறக்காமல் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சம்பவம் எல்லாருக்கும் போகணும். எனக்கு நௌஷாத் மௌலி இதில் ஒத்தென்டிசிட்டியை கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னால், அண்ட் என்னோட ஷாமில் அம்சாப் ஓகேன்னு சொன்னால் இது உம்மத்தில் எல்லா இடத்துக்கும் போகணும். இதில் எனக்கு ஒரு ஹிலாஃபத்தும் விளங்குதில்லை எனக்கு இறங்குற அளவுக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க, யார்ட உள்ளத்தில் உம்மத்தோட கவலை ஈக்குதோ அவங்கள வச்சு தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேலை வாங்குவோம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு இந்த தௌத்துல் உழைப்பு செய்கிறதுக்கு வாகனம் ஓணும், தௌத்துல் உழைப்பு செய்கிறதுக்கு சல்லி ஓணும், ஊடோணும், இல்லாட்டி நல்ல ஜொப் ஒண்டோணும், நல்ல பேச எலுமாயிக்கணும், நல்ல டேலண்ட் ஆகிக்கணும். இது ஒன்றுமே இல்லை, இது ஒன்றும் தேவையில்லை. தௌத்துல் உழைப்பு செய்கிறதுக்கு இந்த சம்பவம் படி தேவையான நீங்கள் முதலாவது மனுஷனாகவே இருக்க தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நான் நினச்சோண்டு தான் இந்த தௌத்துல் உழைப்பு செய்கிறதுக்கு நீங்கள் மனுஷனாகவே இருக்க தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களை வச்சு கூட உழைப்போட வேலையை வாங்குறான். என்ன ரீசன்? அவங்களோட உள்ளத்தில் உம்மத்தோட கவலை இருந்துச்சு. ஒரு குருவிக்கு உம்மத்தோட கவலை இருந்துச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மிருகத்தை வச்சு வேலை வாங்குறான். சுப்ஹானல்லாஹ். நான் நினைக்கிறோம் வானம் ஈக்கணும், அது ஈக்கணும், இது ஈக்கணும், சல்லிக்கணும், பெரிய நல்ல ஜொப் ஒன்ல ஈக்கணும், நல்ல லெவலில் ஈக்கணும் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குருவி, அது ஒன்றுமே இல்லை, அது மனுஷனே இல்லை, அதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேலை வாங்குறான். இந்த உழைப்பு செய்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம்தான் தேவை, அதுதான் உம்மத்துடைய கவலை. யாரோட உள்ளத்தில் அசல உம்மத்துடைய கவலை இருக்குமோ ரப்பு அவங்கக்கிட்டேருந்து வேலை வாங்குவான். பெஸ்ட் உதாரணம் தான் இதை உது பாரு. அப்போ எங்களோட உள்ளத்தில் இந்த கவலை மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் பேலன்ஸை வந்து ரப்பு பார்த்துக்கொள்வான். உயர்ந்த உதாரணம் குர்ஆனில் இருக்குது. உது பாருங்க. 1வது. 2வது அதை அவர் சொன்னார், அதுதான் அதை ஃபைசல் ஜமாத்துக்கு ஆதாரம் என்று சொன்னார். எங்கே தியாகம் இருக்குதோ அங்கே தான் நாம் ஹிதாயத் இருக்கும். ஏன்னா வந்து அதை லெட்டரை வந்து கண்ணை பொத்து திறக்கிறதுக்குள்ளே அதை லெட்டர் அனுப்பிச்சு. ஆனால் அங்கே ஒரு தியாகமும் இல்லை, அதில் ஒரு எஃபர்ட் ஒன்றும் நடக்குது இல்லை. இப்போ ஃபைசல் ஜமாத்தில் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க, நடக்கல, டயர்ட், வெயில், ஒர்க் பண்ணி போகிற, அவ்வளோ டெக்னாலஜி, அவ்வளோ வானமொழிக்க போகிறாங்க, அவங்க நடந்து போகிறாங்க. ஏனென்று சொன்னால் அது தியாகம் இருக்குது, அதில் தான் ஹிதாயத் இருக்குதுன்னு அவர் விளங்கப்படுத்துகிறாரு.
ஸோ அதை குருவி ஒரு தியாகம் செய்ய வச்சு அதை தியாகத்தை காரணமாக்குறாங்க. அதை உம்மத்துக்கு அதை பல்கீஸுடைய அந்த சமூகத்துக்கு வந்து எனது ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு. ஸோ இதை படிப்பினை என்னன்னு சொன்னால், ஒன்றாவது படிப்பினை எங்கள் உம்மத்தோட கவலைக்குமோ அது தாருக்கு உம்மத்தோட கவலைக்குமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களே வச்சு தான் இந்த தீனுடைய வேலையை வாங்குவான். ரெண்டாவது படிப்பினை எங்கே தியாகம் இருக்குமோ அங்கே வந்து என்னது அங்கே தான் ஹிதாயத் இருக்கும், தியாகத்தில் தான் ஹிதாயத் இருக்கும். இது எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இது ரெண்டுமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இதை குர்ஆனில் ஆதாரமாக எடுக்கிறாங்க. ஸோ நான் இதை வந்து இது முதலாவது பதிவு செய்கிறேன். ஏன்னா வந்து குர்ஆனால் ஸ்டார்ட் ஆகிறது ஆக உயர்ந்தது. ஸோ எங்களுக்கு அதுக்கு பிறகு அடுத்த பதிவுகள் இன்ஷா அல்லாஹ் போடப்படும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது நான் சீக்வன்ஸ் நம்பர் 1 Q1 என்று போடுறேன். இந்த குர்ஆனில் வர சம்பவம் சுற்றி இது எங்கள்ட Q1 ஸ்டோரி, ஹுதூது பரவடி ஸ்டோரி என்று இதை நான் நேம் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இதான் எங்கள்ட ஆக்காய்வு இன்ஷா அல்லாஹ். துவா செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய ஆக்காய்வுகள் நடக்கணும். இது ஆக்காய்வுகள் இன்ஷா அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் மத்தியில் பேசப்படணும் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ். இதை போட்டுட்டு நான் இப்போ அப்ரூவல் ப்ரொசஸுக்கு போடுறேன். எங்களோட ஷாமில் அமீர் சாப் கிட்டேயும் எங்களோட நௌஷாத் மௌலிகிட்டையும். இதில் என்ன சரி தவறுகள் என்றால் சொல்ல மேலும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒன்றும் என்றால் சொல்ல மேலும். அடுத்து இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது பப்ளிக்கில் பேசலுமான விஷயம். ஆனால் எங்களுக்கு ஷாமில் அமீர் சாப் கிட்ட அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளும் விஷயம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இதை ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு தீனுடைய விஷயங்களையும் முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியத்தை தரணும். அதை கொண்டு நிறைய பேர்கிட்ட ஈமான், நாங்கள் மௌத்தாய் கபருக்கு போனாலும் இந்த சம்பவங்கள் பேசப்பட்டு அவங்க இது தீனுக்குள்ளே ஆக்கள் சாரையாக வரணும். ஆமீன் ஆமீன். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யணும். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.